டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர்களை தேர்வு செய்வதில் பாஜக பின்பற்றும் யுக்தி கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளது. அது குறித்த ஒரு அலசலை பார்க்கலாம். பாஜகவின் முதலமைச்சர் தேர்வுகளில் சமூக சமன்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. தற்போது டெல்லி முதலமைச்சராகியுள்ள ரேகா குப்தா பனியா சமூகத்தைச் சேர்ந்தவர். பல்வேறு வடமாநிலங்களில் பரவியிருந்தாலும் இச்சமூகத்திலிருந்து யாரும் முதலமைச்சராக இல்லாத நிலையில் தற்போது அதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு ஆதரவு அதிகமளிக்கும் சமூகங்களில் ஒன்றாகவும் இது பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, பிற மாநில முதலமைச்சர்கள் தேர்விலும் இதே போக்கு இருந்ததை காண முடிகிறது. மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவராக உள்ள நிலையில் சத்தீஸ்கரில் பெரும்பான்மையாக உள்ள பட்டேலின சமூகத்தைச் சேர்ந்தவரான விஷ்ணு தியோ சாய்க்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த பஜன்லால் சர்மாவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் அதிக அளவில் வசிக்கக்கூடிய சமூகத்தினருக்கு பல்வேறு மாநிலங்களில் தலைமை பதவிகளை வழங்குவது பாஜகவின் சோசியல் இன்ஜினியரிங் எனப்படும் யுக்தியில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பிற சமூகத்தினருக்கு துணை முதலமைச்சர், சபாநாயகர் போன்ற பதவிகளை வழங்கி மாநிலத்திற்குள்ளான ஏற்றத்தாழ்வுகள் சமன்படுத்தப்படுகின்றன. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கனையும் வாக்களிச்சவங்களை மதிச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுல உள்ளதை ப்ரொஜெக்ட் பண்ணினாதான் வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலையிலும் ப்ரொஜெக்ட் பண்ணினா நம்மளை ஆதரிக்கக்கூடிய சமூக தளத்தில் சிலவங்க வருத்தப்பட நேரிடுங்கிற எல்லாத்தையுமே காம்ப்ரிஹென்சிவாக கணக்கில் எடுத்து வெற்றிக்கு எதுவோங்கிறத பார்த்து அவங்க இதை பண்ணுறாங்க. இது பெரும்பாலும் அவங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் கை கொடுத்துட்டு இருக்குது. இன்னொரு புறம் மூத்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வழங்காமல் இளம் தலைவர்களுக்கு அப்பதவியை வழங்கும் போக்கையும் காண முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தற்போது 15 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவருமே கடந்த 10 ஆண்டுகளுக்குள் தான் அப்பதவியில் அமர்ந்தவர்கள். சிவராஜ் சிங் சௌஹான், மனோகர்லால் கட்டால், சர்பானந்த சோனோவால் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாகிவிட்ட நிலையில் மற்றவர்கள் ஆளுநர்கள் உள்ளிட்ட வேறு பதவிகளுக்கு அனுப்பப்பட்டுவிட்டனர். கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக தேர்வு செய்த 12 முதலமைச்சர்கள் யாருமே எதிர்பாராத வகையில் தேர்வானவர்கள். தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தா பெயர் கூட கடந்த சில நாட்களாகத்தான் பேசப்பட்டு வந்தது. மாநிலங்களில் நீண்ட காலம் ஆட்சி புரிபவர்கள் கட்சி தலைமைக்கு எதிராக வலுவான குரலாக உருப்பெற்று விடாமல் தடுப்பதுடன் இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இந்த பாணி பார்க்கப்படுகிறது.